ஹாய் கைஸ், நேற்று நான் ஒரு எலைட் i20 செகண்ட்ஸில் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு செகண்டரி கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இதெல்லாம் பார்த்து ஒரு செகண்டரி கார் வாங்கினா வந்து பெட்டராக இருக்கும், என்னென்ன விஷயத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலே போதுமானது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே கார் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஃபேஷியா, பாடி லைன் தான் மெயினாக பார்ப்போம். ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மெயினாக நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பளபளன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி எல்லாமே கன்சல்டன்சியில் நிற்கிறதுனால கொஞ்சம் அந்த கார்களோட அந்த மெயினான பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த ஹெட்லைட் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது, ரொம்ப ஃபாகியாக இருக்கா, இல்லை ஓரளவுக்கு தெளிவாக இருக்கா, இல்லை ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கா, அதை மெயினாக பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு மாடலில் கொஞ்சம் ஃபாகியான ஹெட்லைட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா கிடைக்கும். கொஞ்சம் மீடியமான ஃபாக் லைட்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ரொம்ப நியூவாக இருக்க ஃபாக் லைட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நியூவாக இருக்க ஃபாக் லைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பாலிஷ் போட்டோ இல்லை அந்த ஹெட்லைட்டை மாற்றியோ வந்து புதுசு மாதிரி வந்து காட்டுவாங்க. இந்த ஹெட்லைட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கனாலே கிட்டத்தட்ட அந்த வெஹிக்கிளோட டோட்டல் அவுட்லுக்கே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு மற்ற பாடி லைனில் இருக்க கலர்ஸ் வந்து மங்குறதுங்கிறது இப்போ வர கார்ஸில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடி இருக்க கார்ஸில் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த கலர் மங்குறதுங்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இப்போ வர கார்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். இந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து காரோட டயர்ஸ். காரோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்கா, இல்லை ரொம்ப பழசாக இருக்கா, இல்லை மாத்திர கண்டிஷனில் இருக்கா, இது மூணையும் முக்கியம் செக் பண்ணிக்கணும். இந்த டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டயர் புதுசு போட்டிருக்காரு. சரி, ஓகே, இது வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன், நோ ப்ராப்ளம். அதே நேரத்தில் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய டயரை நம்ம எப்படி செக் பண்ணணும், இதோட கண்டிஷன், அதாவது எவ்வளோ தூரம் இன்னும் அதை ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று வரும். இந்த அங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இந்த டாட்டு தான் வந்து அதோட மேக்ஸிமம் ரீச். ஸோ இது தேயிற அளவுக்கு ஓட்டுவாங்க ஒரு சில பேர். பட் இது தேயிற அளவுக்கு ஓட்டலாம், ஆனால் லாங் போகும்போது கொஞ்சம் அட்வைசபிள் கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த பட்டன் தான் வந்து இதோட டெப்த். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. 90% இந்த டயர் வந்து காலி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஓட்டுறது வந்து நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான். இது ஏன் பின்னில் போட்டிருக்கோம், இதை ஏன் முன்னாடி போட்டிருக்கோம்னா, முன்னாடி தான் வந்து இன்ஜினோட ஃபுல் வெயிட் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே புது டயர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி பழைய டயர்ஸ் வந்து இருந்ததுன்னா பேக்கில் இருக்குது இந்த மாதிரி வண்டிஸ்க்கு பெட்ரு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்து அதிகமான லோடு இருக்கும், பேக்கில் அந்த அளவுக்கு லோடு இருக்காதுங்கிறதுனால இந்த டயர் வந்து பேக்கில் இருக்குதுங்கிறது நல்லது தான். ஸோ டயர் எப்படி செக் பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சா. ஏன்னா இந்த பட்டன் இருக்கிறதுனாலேயே புது டயர் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, இங்கே செக் பண்ணணும். இதுதான் வந்து அதோட மேக்ஸிமம் ஓடுனது. ஸோ இது கிட்டத்தட்ட முடிகிற தருவாயிலுக்கு வந்துருச்சு. மேபி இன்னொரு 5000-6000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த டயரை வந்து மாற்றுறது கொஞ்சம் அட்வைசபிள். ஒரு சில பேர் சொல்லலாம் இந்த டயரை வச்சு இன்னொரு 10,000-15,000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஓட்டலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ரொம்ப ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஒரு சில டயர்ஸ் பார்த்திங்கன்னா டயர் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த ஒரு சில இடங்களில் கிராக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பழைய டயராக இருந்தனாலே தெரியும், ஓரளவுக்கு ஒரு சில கிராக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராக் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அந்த டயருமே வந்து ஓட்டுறது அட்வைசபிள் கிடையாது. எந்த நேரத்துலையும் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு அனுப்பிச்சது இருக்குது. ஒரு சில நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்த டயர் வந்து வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இந்த மாதிரி இந்த கிராக்கான டயர்ஸை ஓட்டுறதுனால தான். அதே நேரத்தில் இந்த டயர் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வண்டியை வந்து ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வண்டியை 10,000-15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா இந்த டயரே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000-25,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. ஸோ அப்படி ஓடினா மட்டும்தான் 30,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஒரு டயரை வச்சு ஓட்டலாம். 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாங்கும் போது இந்த டயர் வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வண்டியோட லைஃப்மே வந்து அதிகம் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ மீட்டர் டேம்பரிங் நடந்துருக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வண்டி 10,000 ஆரம்பத்தில் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, ஆனால் டயர் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து 2 பிரச்சனை இருக்கும். ஒன்று அந்த வண்டியில் டயர் தேய்கிற பிரச்சனையாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்து அவங்க ஓடோமீட்டரை டேம்பரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டயரை பொறுத்து நம்ம ஓடோமீட்டரையும் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கணும், இந்த வண்டியோட அண்டர் சேஸில் ரப்பர் கோட்டிங் பண்ணியிருக்காங்களா. ரப்பர் கோட்டிங் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சொரன்னு இருக்கும். கீழே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், கீழே அண்டர் த பாடியிலையும் தெரியும், இந்த மாதிரி சொரன்னு இருக்கும். ஸோ இதை பொறுத்துமே வந்து ரஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்காது.
இந்த மாதிரி ரப்பர் கோட்டட் பாடி, அதாவது அண்டர் சேசிஸில் வந்து அதிகமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறதுங்கிறது கம்மியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் செலவுமே கொஞ்சம் குறையும். நம்ம கொஞ்சம் பயப்படாமல் மழை இதெல்லாம் வந்து ஓட்டலாம். இல்லைனா நம்மளுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் கோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். நாலாவது முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், இந்த பெட்ரோல் வந்து, அதாவது ஃபியூல் வந்து பெட்ரோலா டீசலா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டீசலுங்கிறது கொஞ்சம் ஹை மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்ஸ், பெட்ரோலுங்கிறது கம்பேரிட்டிவ்லி லோ மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்ஸ். மற்றபடி இந்த மாதிரி மைனர் ஸ்க்ராட்சுக்கெலாம் நம்ம பெருசாக வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாலிஷ்லேயே வந்து போகக்கூடியது. ஆனால் எந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து பாலிஷ்லேயே போகாது அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்க்ராச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாலிஷில் போகாது, பெயிண்ட் டச்சப் பண்ணி ஆகணும். ஸோ இதில் இந்த இடத்துல ஒரு குத்து இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நம்ம மைனூட்டாக செக் பண்ணணும். நிறையா இந்த மாதிரி இருந்ததுன்னா காரோட லுக்கே வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல வரலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வெளியில் அவுட்டர் லுக்கெலாம் பார்த்துட்டோம். முக்கியமான விஷயம் பானட்டுக்குள்ளே, அதாவது இன்ஜின் பேயில் தான் பார்க்க வேண்டியது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்டீரியர் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. நான் இப்போ இன்டீரியருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏறினது பேசஞ்சர் சைடு தான். பேசஞ்சர் சைடு ஏன் ஏறினேன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் இந்த சர்வீஸ் ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணலாம். இந்த வண்டியில் அந்த மாதிரி எதுவும் ஓட்டலை. இது இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணாதது மாதிரி தெரியுது. ஸோ அதனால் எந்த இது ஓட்டலை. பாடியில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, நீட்டாக இருக்கா இன்டீரியர், அதை வந்து மெயினாக செக் பண்ணணும். இன்டீரியர் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கா. ஃப்ளட்டட் வெஹிக்கிள், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ரோப்பை ஃபுல்லாக இழுக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறோம், அந்த எண்டு வரைக்கும், அதாவது நம்ம சீட் பெல்ட்டை எண்டு வரைக்கும் இழுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் லென்த்து. ஸோ இங்கே எதுவுமே என்னால் பெருசாக வந்து எதுவும் பார்க்க முடியல. ஸோ இந்த வெஹிக்கிள் ஓரளவுக்கு ஃப்ளட்டு இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஃப்ளட்டட் வெஹிக்கிள் மேக்ஸிமம் இப்போது மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி குறைஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஃப்ளட்டட் வெஹிக்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரப்பர் பீடிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த அண்டர் பாடியில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃப்ளட்டு ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா மேக்ஸிமம் இந்த அண்டர் பாடியெல்லாம் ஒரு சில இடங்களில் மேக்ஸிமம் துருப்பிடிக்கிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஏரியாக்களில் செக் பண்ணலாம். ஸோ இந்த மேட்டுக்கு கீழே இதில் ஃபுல் மேட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் மேட்டை கிழிச்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபுல் மேட் இருக்கிறதுனால இந்த மாதிரி கேப்ஸில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த டோரோட ஹேண்டில், அதாவது இந்த டோரோட பிளேஸ்மெண்ட். இந்த கேப் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த இடத்துல அன்ஈவன் இருக்குது அப்படின்னா மேபி இந்த ஒரு டோரை வந்து மாற்றிருக்கலாம். அதே மாதிரி இந்த டோர், இந்த கேப்ஸ், பேனல் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பேனல் கேப்ஸுமே செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸ்லேயும் ஒரு நம்பர் இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் தெரியுது. 1264ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்லேயும் இருக்குது பாருங்கள், 1264. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பேக் சைடு தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ஓகே, 1264. இங்கே இந்த குவார்டர் கிளாஸ்லேயும் இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1264. குமா சாரி. ஓகே, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் 1264 தான் இருக்குது. சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னால். அதே மாதிரி இங்கேயும், அதாவது டிரைவர் சீட் சைடும் 1264 தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்மளால் ஒரு இதுக்கு வர முடியும். அதே நேரத்தில் இங்கேயும் 1264 தான் இருக்கும். இந்த கிளாஸ்லேயும், மெயின் கிளாஸ்லேயும் 1264 இருக்கும். இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மெயின் கிளாஸ் நமக்கு தெரியும். மேக்ஸிமம் அது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹோண்டாய் லோகோலாம் வராது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது அந்த நம்பரு. ஸோ அதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம மெயினான ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி கிளாஸ் எதுக்கு செக் பண்ணுறோன்னா, ஒருவேளை இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிளோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொஸ்டின் ஆஸ்க் பண்ண முடியும், எதுக்கு இந்த கிளாஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கொஸ்டின் பண்ண முடியும். அப்படி கொஸ்டின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நான் கீயை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கீயை இன்சர்ட் பண்ணிட்டு வண்டியை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே ஓகே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வந்து சீட் பெல்ட்டுக்கு உண்டான சவுண்டு. ஸோ இதில் நிறையா விதமான இண்டிகேஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ சரிங்க, இப்போ நம்ம இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேஷன் வந்து சாவி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன். இந்த வண்டி இன்ஜின் இண்டிகேஷன், இன்ஜினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி இண்டிகேஷன் வருது. இது வந்து லோ பேட்டரி.
இது வந்து ஆயில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்பிள். இது ஹேண்ட் பிரேக் ஆக்டிவேட் இருக்கிறதுக்கு உண்டான சிம்பிள். இது வந்து சீட் பெல்ட் போடலைங்கிறதுக்கு உண்டான சிம்பிள். ஸோ இப்போது எல்லா சிம்பிளும் வந்து நமக்கு எரியுது. ஏன் எரியுது? வண்டி ஸ்டார்ட் பண்ணாதனால எரியுது. இப்போ நான் ஹேண்ட் பிரேக்கை வந்து எடுத்து விட்டுறேன். ஹேண்ட் பிரேக் சிம்பிள் போயிடுச்சு. ஸோ மற்ற சிம்பிள்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது? இப்போது ஓகே, சீட் பெல்ட் போட்டோன்னா சீட் பெல்ட் சிம்பிள் ஆஃப் ஆயிரும். சீட் பெல்ட்டை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேணாம். இப்போ நான் வெஹிக்கிளை வந்து நியூட்ரல் பண்ணிவிட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொன்றா வந்து எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளுமே எரியக்கூடாது. மேபி சீட் பெல்ட்டையும் நான் போட்டேன்னா அந்த சிம்பிளுமே ஆஃப் ஆகிடும். ஒரு நிமிஷம் எடுங்க, நான் அந்த சீட் பெல்ட்டையுமே வந்து போட்டுடுறேன். ஏன்னா அதையும் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிச்சிட்றேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஃப் ஆகுது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஓகே, நான் சீட் பெல்ட்டுமே வந்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் சிம்பிள் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் எந்த சிம்பிளுமே எரியலை, எல்லா சிம்பிளும் ஆஃப் ஆகிடுச்சு. இது ரொம்ப முக்கியம். ஒரு சில காசில் நீங்கள் உள்ளே உட்காரும் போதே அது வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் காரை ஆன் பண்ணும்போதே வந்து எந்த சிம்பிளுமே எரியாது, எந்த சிம்பிளும் ஆஃப் ஆகாது, எப்படியுமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சிம்பிளையே வந்து அவங்க பிளாக் டேப் வச்சு மறைச்சிருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வண்டியில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுதான் வந்து காட்டி கொடுக்கும். இந்த வண்டியில் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னா அதான் வந்து காட்டி கொடுக்கும். இந்த வண்டியை பெருசாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா அதான் நம்மளை காட்டி கொடுக்கும். இன்ஜினில் பிரச்சனை இருக்குன்னா அதான் காட்டி கொடுக்கும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கிலோமீட்டர்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 35,585 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது ஆவரேஜ். அதை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கிட்ட ஃபியூல் கேஸ் காட்டுது, இங்கிட்ட வந்து நமக்கு வந்து கூலண்ட் வந்து காட்டுது. கூலண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேணாம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அந்த கிலோமீட்டர்ஸ் சொன்னேன்ல, கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ தான் ஓடி இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ண முடியாது. இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு இன்டீரியர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஸ்டேரிங் வீலில் இன்னும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக தேயலை. அதனால் வந்துட்டு இந்த கிலோமீட்டர்ஸ் ஓரளவுக்கு லெஜெண்டான கிலோமீட்டர்ஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால் ஓரளவுக்கு ஃபைன் பண்ணிக்க முடியும். மற்றபடி பெருசாக அதை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்டீரிங் நாப்லேயும் பெருசாக அந்த அளவுக்கு இன்னும் தேயலை. ரொம்ப தேஞ்சிருந்தது அப்படின்னா வந்து எப்போ தேய ஆரம்பிக்கணும், ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் ஓடும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப இந்த ஒரு கிரிப்னஸ்லாம் வந்து நல்லா போயிடும். அப்புறம் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த வண்டி வந்து டேம்பர்டான வெஹிக்கிள் அப்படிங்கிறத. ஆனால் இப்போ வண்டி வாங்கினோன்னே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு கவர் போட்டுறாங்க. ஸோ அது தேயாது. ஸோ தேயலைன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹேண்ட் பிரேக் வேணால் பார்க்கலாம். ஹேண்ட் பிரேக்கில் எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் அதிகமாக கைப்படுதோ அந்த இடங்கள்லாம் அதிகமான தேய்மானம் அடைஞ்சிருக்கும். இந்த நாப்ஸு, அதாவது இந்த பட்டன்ஸு, இந்த லெட்டர்ஸு, இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸு. ஸோ இந்த ஏரியாக்கெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களால ஆல்ட்ரு பண்ண முடியாது. இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இந்த வால்யூம் பட்டன்லாம் ரொம்ப ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படின்னா வந்து அதிகமாக வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கும். அப்படின்னா நமக்கு அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்கிறது நம்மளால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கூலண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் வரும். ஸோ 5 பாயிண்ட் வரைக்கும் இருந்து வண்டி ஓட 5 பாயிண்ட் வரைக்கும் இருந்ததுன்னா அது கரெக்டான கூலண்ட் லெவல். இல்லை 2 பாயிண்ட் 1 பாயிண்ட்லேயே தான் இருக்குது, பீப் சவுண்டு வருது அப்படின்னா வந்து வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம இன்டீரியர் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ஜின் பே. வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இன்ஜின் பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இன்ஜின் ஆன்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுருக்கோன்னா இன்ஜின் எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். இன்ஜின் ரொம்ப வைப்ரேட் ஆகுதுன்னா ஒரு சில இன்ஜின்ஸ் இருக்கும், 1 லிட்டர் இன்ஜின் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பர்சனலாக செக் பண்ணிக்கிறதுக்காக தான். வண்டி நார்மலாக எல்லா இன்ஜினும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஷேக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஷேக் இருக்காது. இந்த இடம் ரொம்ப ஷேக் ஆகுது அப்படின்னா வந்து இன்ஜினில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் இன்ஜின் கொஞ்சம் ஷேக் ஆக தான் செய்யும். ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு 1.2, 1.5, 2 லிட்டர்ஸ் இன்ஜின்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரேஷன் இருக்காது. மற்றபடி வேறு எங்கேயும் பிளாக் ஸ்மோக் உள்ளேருந்து எதுவும் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வராது. வேறு எங்கேயாவது ஆயில் லீக், வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயும் ஆயில் லீக், வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது தான். பெருசாக ஒன்றும் இன்ஜின் பேயில் ப்ராப்ளம் இல்லை. எங்கேயும் பெருசாக ஆயில் லீக்கேஜும் இல்லை. ஆயில் லீக்கேஜ் இருந்தால் கண்ணக்கரைன்னு தெரியும். இந்த ஏரியாலாம் டஸ்ட்டு தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஒரு சில பேர் இதை புல் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. இதெல்லாம் இன்ஜின் ஆயிலோட புல்லு. ஸோ இதெல்லாம் வந்து புல் பண்ணி பார்க்கக்கூடாது ஓப்பன் பண்ணும்போது. இந்த கூலண்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து வண்டி ஆனில் இருக்கும்போது கூலண்ட் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும், கண்டிப்பாக லீக் ஆக தான் செய்யும். நார்மலாக இருக்கும்போது லீக் ஆகாமல் இருந்தாலே போதுமானது. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் பார்க்க வேண்டியது கிடையாது.
இந்த இன்ஜினில் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, எதுவும் மிஸ் ஆகுதா, இந்த பாடி பார்ட்ஸ்லாம் எதாவது மிஸ் ஆகுதா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பேசலாம். நான் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சவுண்டு அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, என்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் ஆஃப் பண்ணேன். ஏன்னா வந்து இது i20யோட இன்ஜின், ஸோ அந்தளவுக்கு நாய்ஸ் இருக்காது, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த வெல்டிங்ஸ். இதுதான் ஃபேக்ட்ரி வெல்டிங்ஸ், பார்த்திங்கனாலே தெரியும். சுற்றி ஃபேக்ட்ரி வெல்டிங்ஸ், ஃபேக்ட்ரி பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸ்ட் வந்து எந்த இடத்துலையும் கலைஞ்சிருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இந்த இன்ஜினை தாண்டி அங்கே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே வரைக்கும் வரும், இந்த எட்ஜ் வரைக்கும் வரும். ஸோ அந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஏரியாலாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஏரியா வந்து கிரம்பிள் ஜோன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாடிக்கும் இந்த ஃப்ரண்ட் ஃபிஷ்ஷாவுலேருந்து இங்கேருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுலேயும் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த பேஸ்ட் கலைஞ்சிருக்குன்னா அந்த வண்டியை கண்டிப்பாக வாங்காதீங்க. அந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி வண்டி வாங்கவே கூடாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா திறந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாஷர்லாம் பெருசாக பார்க்க வேண்டியது கிடையாது. இதான் இன்ஜின் ஆயில் பார்க்குற அந்த ஒரு ஸ்டிக். இதை ரைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மஞ்சள் கலரில் இருக்குது. இதுதான் இதோட கலர். எல்லோ கலரில் இருக்கா? எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயில் அப்படின்னு வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது. டீசல் இன்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் இதை புல் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கும். டஸ்ட்டாக இருக்குன்னா கருப்பாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த இன்ஜின் ஆயில் இப்போ மாற்றலை, ரொம்ப காலமாக வந்து மாற்றாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த ஏரியாவை கழட்டியும் பார்க்கலாம் நம்மளால், பட்டு இப்போதைக்கு அதை கழட்டக்கூடாது. ஸோ பெருசாக வேறு எதுவும் செக் பண்ண வேண்டியது இல்லைன்னு வைங்களேன். இந்த ஏரியாவில் இதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கா, ஒயர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, எங்கேயும் எலி இது கடிச்சிருக்கா, அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த பேஸ்ட் மட்டும் தான் மெயினாக செக் பண்ணணும். அந்த ஆயில் செக் பண்ணணும். இன்ஜினோட இப்போ அந்த நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ரொம்ப நாய்ஸ் வருதா, கீச்சு சவுண்டு வருதா, இந்த பெல்ட்டில் இருந்து சவுண்டு வருதா, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். இந்த இன்ஜின் சவுண்டை ஒரு ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி ChatGPT கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடும் இந்த வண்டியில் ஏதாவது நாய்ஸ் நான் இந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாங்கிறது அது சொல்லும். அது மட்டும் இல்லாமல் 2-3 ஆப்ஸுமே வந்து இருக்குது. அந்த ஆப்ஸையுமே வந்து நம்மளால் பார்த்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த இது டஸ்ட்டாக இருக்குது ஏன் நல்லது அப்படின்னு சொன்ன வந்தோன்னா, இந்த ஏரியாவை நம்ம ப்ரெஷர் வாஷர் பண்ணி கழுவக்கூடாது, தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. ஏன் அப்படின்னா நிறையா சென்சார்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில், நிறைய சென்சார்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இந்த ஏரியாக்களை மேக்ஸிமம் வாஷ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த ஏரியாவை வாஷ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் கிடையாது. ஒரு சில பேர் வாஷ் பண்ணுவாங்க, இந்த ஏரியாவை வாஷ் பண்ணி நீட்டாக இருந்தால் அவன் நல்ல வண்டின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த வண்டி தூசி பிடிச்சிருந்தாலே நல்ல வண்டி தான். தூசி பிடிச்சிருந்தாலுமே வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது தான் மெயினான மேட்டரை ஒழிய, மற்றபடி இந்த வண்டி இது எவ்வளோ தூசியாக இருக்குங்கிறத பொறுத்தலாம் வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம் டிசைட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நான் செகண்டரி மார்க்கெட்டில் நான் வண்டி பார்க்கும்போது பார்த்த விஷயங்கள். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பட் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வண்டியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரேம்பில் ஏற்றி கீழே ரஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து பண்ணலாம். அந்த வண்டியை ரொம்ப ரொம்ப தூரம் கிலோமீட்டர்ஸ் ஓட்டி பார்க்கலாம். ஒரு வாரம் டைம் வாங்கிட்டு, தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு வாரம் டைம் வாங்கிட்டு இந்த வண்டியை ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்துட்டு கூட வண்டியை வாங்கிக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு வண்டி எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டாமல் நீங்கள் இந்த வண்டி எடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதெல்லாம் தான் நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் நான் சொல்ல மறந்த விஷயங்கள், இதெல்லாம் முக்கியம் பார்க்கணுங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுனால கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.